கோடை காலத்தில் சூரியனிலிருந்து வரும் புற ஊதா கதிர்களால் கண்புரை நோய் ஏற்பட வாய்ப்பு. துருவ் கண் மருத்துவமனை மருத்துவர் வைஷ்ணவி பேட்டி. தமிழகத்தில் வெப்பநிலை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. சூரிய வெளிச்சம், தூசி மற்றும் மாசு ஆகியவற்றை கோடை காலத்தில் அதிகமாக எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் என்பதால் பல்வேறு கண் பாதிப்புகள் இக்காலகட்டத்தில் உருவாகும் வாய்ப்புள்ளது. குறிப்பாக கோடை காலத்தில் உலர்ந்த கண்கள், புற ஊதா கதிர்வீச்சு பாதிப்பு மற்றும் கண் காயங்கள் ஆகியவை பொதுவாக அதிக அளவில் ஏற்படுகிற நோய்களாக இருக்கின்றன. இதுபோன்ற நேரங்களில் சூரியனின் கதிர்வீச்சு, ஒவ்வாமைகள் மற்றும் காயங்களிலிருந்து கண்களை பாதுகாப்பது மிக முக்கியமானது என திருச்சி தில்லைநகரில் அமைந்துள்ள வைஷாலி மருத்துவமனையில் இயங்கி வரும் துருவ் ஐ கேர் மருத்துவர் வைஷாலி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக மருத்துவர் வைஷ்ணவி கூறுகையில், டாக்டர் வைஷ்ணவி, இப்போ எல்லாரும் பீக் சம்மரில் இருக்கோம். சம்மர்னால் எல்லா பக்கமும் அதிக வெயில், 40-42, இப்போ கொஞ்சோண்டு குறைஞ்சி 35-37 வந்திருக்கு. ஆனாலும் வெயிலோட தாக்கம் குறையலை. பகல் நேரத்தில் வெளியில் போனீங்கன்னா இன்னமும் சுட்டரிக்கிற வெயில் தான் வெளியில் இருக்குது. இதில் நமக்கு கண்ணுக்கு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடி பல வருஷங்களுக்கு முன்னாடியிலேருந்து வரைக்கும் இருந்ததில் இந்த அல்ட்ரா வயலட் ரேஸ் அது இப்போ இருக்கிறதுல ஜாஸ்தியாக இருக்குது. இப்போ இருக்கிற சன்னில் டியூ டு அட்மாஸ்பியரிக் கண்டிஷன்ஸ் இப்போ இருக்கிற சன்னில் இந்த அல்ட்ரா வயலட் ரேடியேஷன்ஸுங்கிறது ஜாஸ்தியாக இருக்குது. இதனால் கண்ணுக்கு என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, ரெண்டு ரொம்ப ஜாஸ்தியான விஷயம் என்னென்னா, ஒன்று கேட்ராக்ட், அதாவது கண்புரை. அதிகமாக அல்ட்ரா வயலட் ரேஸ்க்கு எக்ஸ்போஷர் இருக்க கண்ணில் புரை வரும். நீங்கள் நேராக அந்த கதிர்களை பார்க்க உங்கள் கண்ணில் புரை ஜாஸ்தியாக இருக்கும். இன்னொன்று, கொஞ்ச நேரம், ரொம்ப அதிக நேரம் இல்லை ரொம்ப அதிக தாக்கம் உள்ள இடத்துல அதை நேராக பார்த்தீங்கன்னா கண் விழித்திரையில் ரெட்டினோபதின்னு சொல்லுவாங்க. அதாவது சோலார் ரெட்டினோபதி, இந்த கதிர்னால் வரக்கூடிய கண் விழித்திரையில் பாதிப்பு. அது கொஞ்சம் அதில் இருக்கிற அணுக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நசிஞ்சு போகும். இது முக்கால்வாசி முன்னாடியெல்லாம் ரொம்ப நாள் வெயிலில் வேலை செய்கிறவங்க, இல்லை கடலில் போய் மீன் பிடிச்சி அப்போ அந்த வெயிலை டேரெக்டாக பார்த்துட்டு இருந்தவங்க, இல்லை வயலில் அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு மட்டும்தான் வந்துக்கிட்டு இருந்துச்சு. இப்போ இருக்கிற அல்ட்ரா வயலட் ரேஸோட தாக்கமும் அளவும் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால இப்போ நார்மல் பீப்புளுக்குமே அது ஜாஸ்தியாக வர ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்? 2 விஷயம். முடிஞ்ச வரைக்கும் பகல் நேரத்தில் வெளியில் போகாதீங்க. சுட்டெரி அந்த மதிய நேரத்தில் நேராக வெயில் அடிக்கிற நேரத்தில் போகாதீங்க. அந்த வெயிலை நேராக பார்க்காதீங்க. பட் இது வெக்கேஷன் டைம், கண்டிப்பாக எல்லோரும் வெளில போக தான் போவோம். வெளியில் போகிறீங்க, சுற்றிட்டுருக்கீங்க அப்படின்னா கூலிங் கிளாஸஸ் போடுங்க. நார்மல் டார்க் கலர் கிளாஸஸ் கணக்கு இல்லை. அந்த அல்ட்ரா வயலட் ரேடியேஷனை குறைக்கக்கூடிய சோலார் ஃபில்டர் உள்ள கிளாஸஸ் போடணும். இது எஸ்பெஷலி மலை பிரதேசங்களில் இல்லை ஸ்னோ இருக்கக்கூடிய பிரதேசங்களில் இன்னும் ஜாஸ்தியாக இருக்கும். அண்ட் அதே மாதிரி நார்த் சைட், இந்த ஈக்குவேட்டரை விட்டு நீங்கள் நம்ம நார்த் போக ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியான்னு வச்சிங்கன்னா டெல்லி அந்த மாதிரி பகுதிகள் போக அதோட தாக்கம் ஜாஸ்தியாக இருக்கும். ஏன்னா அங்கே நமக்கு வர அல்ட்ரா வயலட் ரேடியேஷனோட கான்சன்ட்ரேஷன் இன்னும் ஜாஸ்தி. ஸோ கண்டிப்பாக வெளியில் குளிர் இருந்தாலும் அங்கே போகிறப்ப வெயில் காலத்தில் நீங்கள் வெயிலில் அந்த கூலிங் கிளாஸஸ் போடுறது, ஹேட் போடுறது, ஏதோ ஒரு தொப்பி அந்த வெயில் நேராக படாமல் இருக்கிறதுக்கு போடுறது ரொம்ப முக்கியம். டைரெக்டாக பார்க்காதீங்க. இதில் இந்த வெயிலில் நம்ம பார்க்குற இன்னொரு பிரச்சனை, அடிக்கிற வெயில்னால பிள்ளைங்க எல்லாம் வீட்டுக்குள்ளார தான் இருக்காங்க. பொழுதுனைக்கும் அந்த டிவி, ஐபேட், ஃபோன், டேப், வீடியோ கேம்ஸ் இப்படி தான் போகுது. இப்போ இருக்கிற பிள்ளைங்க கண்ணாடி போடுறாங்க, நிறைய பேர் கண்ணாடி போடுறாங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா எஸ் போடுறாங்க. 2 விஷயம் அதுக்கு காரணம். ஸ்கூல் டேஸில் அவங்களோட வேலை கணக்கு எல்லாமே அந்த 4 செவத்துக்குள்ளார முடிஞ்சிருது. ஸ்கூலில் படிக்கிறாங்க, வீட்டுக்கு ஹோம்ஒர்க் பண்ணுறாங்க, வெளியில் போய் விளையாடுறது குறையுது. தினம் ஒரு 1 மணி நேரம் 1.5 மணி நேரமாவது தூரத்தை பார்த்து ஓடி பிடிச்சி விளையாண்டு ஹைட் அண்ட் சீக்கோ ஏதோ ஒன்று ஒரு திறந்த கிரவுண்டில் விளையாடுறது இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் அ சைல்டு. அந்த குழந்தைக்கு அது முக்கியம். மற்ற நேரமும் அந்த குழந்தைங்களுக்கு பேச்சு மூலமாகவோ இல்லை ஏதாவது ஒரு கிளாஸு ஏதோ ஒன்று அவங்க அந்த ஸ்க்ரீனை விட்டு தள்ளி வச்சு வேறு ஏதாவது அவங்க பண்ணக்கூடியற மாதிரி கிட்ட பார்வை பார்த்து பண்ணாமல் வேறு ஏதாவது ஒரு டான்ஸோ இல்லை ஏதோ ஒரு கேம் விளையாடுறாங்க, இல்லை ஸ்போர்ட்ஸ் எதாவது விளையாடுறாங்க, அந்த மாதிரி போட்டிங்கன்னா அந்த இது குறையும். 2வது விஷயம், கிளாஸ் இருந்ததுன்னா அந்த பிள்ளைங்க அதை போடணும். வளர்கிற வயசில் குழந்தைங்களுக்கு கிளாஸ் போடுறதுங்கிறது ரொம்ப முக்கியம். இந்த மாதம் மயோபியா அவேர்னஸ் மந்த்து. அதாவது குழந்தைங்களுக்கு கண்ணாடி பவர் இருந்ததுன்னா, அதை கண்ணாடி போட்டால் அது ஒரு வியாதியாக நினைக்காதீங்க. கண்ணாடிங்கிறது கண்ணாடி பவர் தான்.
அதை போட்டால் தான் அந்த குழந்தைக்கு அது தெளிவாக தெரியும். எஸ்பெஷலி இந்த 8 வயசு 9 வயசு வரைக்கும் வளர்கிற பிள்ளைங்களுக்கு இருக்க வேண்டிய கண்ணாடி போடாமல் இருந்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த பவரை நம்மளுக்கு திருப்பி கொடுக்கவே முடியாமல் போயிடும். ஸோ பிள்ளைங்க இந்த காலத்தில் ஜாஸ்தி கண்ணாடி போடுறாங்கங்கிறது வாஸ்தவம் தான். பட் அதுக்கு 2வது காரணம் முன்னாடி அந்த வயசு குழந்தைங்களுக்கு நம்ம செக் பண்ணாமல் இருக்கிறதும் 2வது. இப்போ நம்ம அதிகம் பார்க்குறோம், அந்த வயசு பிள்ளைங்களும் அதிகம் படிக்கிறாங்க. அப்படி இருக்கிறப்ப அவங்களுக்கு அந்த கண்ணாடி பவர் நம்ம சீக்கிரம் கண்டுபிடிச்சிடுறோம். அந்த மாதிரி இருக்கிறப்ப போட்டு தான் ஆகணும். போடுறது எப்பயுமே பெட்டர். கண்ணாடி பவர் இருந்ததுன்னா பிள்ளைங்களுக்கு போட்டு என்கரேஜ் பண்ணுங்கள். அது ஒரு வியாதி இல்லை, என் பிள்ளை இப்போயே கண்ணாடி போடுதே அப்படின்லாம் கவலைப்படாதீங்க, போடணும். ஸோ இந்த சம்மரை பொறுத்த வரைக்கும் சேஃபாக இருங்க. எல்லோரும் கூலிங் கிளாஸ் போடுங்க வெளியில் போகிறப்ப. முடிஞ்ச வரைக்கும் வெளியில் போகிறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. குழந்தைங்கள சாயந்தரம் வெயில் தாழ வெளியில் விளையாட என்கரேஜ் பண்ணுங்கள். மற்ற நேரம் கூட விளையாடுங்க குழந்தைங்க கூட. கிளாஸஸ் இருந்ததுன்னா கண்ணாடி போடுறாங்க பிள்ளைங்க அப்படின்னா கண்டிப்பாக போட சொல்லுங்கள். ஸ்கூல் போகிற வயசில் பிள்ளைங்க இருந்ததுன்னா எல்லாருக்கும் ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க லீவில் கிளாஸ் பவர் இருக்கா இல்லையான்னு. தேங்க்யூ.